விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார். சீமான் திமுக எதிர்ப்பை வெறுப்பை முன்வைக்கிறார். பாஜக திமுக வெறுப்பை திமுக எதிர்ப்பை முன்வைக்கின்றது. ஆக 3 பேருக்கும் ஒரே இலக்கு அப்படின்னா திமுக தான். திமுகவை வீழ்த்திவிட்டால் தமிழ்நாட்டில் எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அதற்காக களமிறக்கி விடப்பட்டவர்கள் தான் தவேகாவுடைய விஜயும் நாத்தாக்காவுடைய சீமானும். 2 பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுக்குழுக்கள். அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கின்ற பேரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே சனாதனத்தை பாஜகவை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். ஆகவே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2026 தேர்தல் என்பது விஜய் அடுத்து சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமை தான் அவருக்கு இதோட அவருடைய எதிர்காலம் அவருக்கு இல்லை. சீமான் ஏற்கனவே அமலப்பட்டு நிற்கிறார். அவர் வெறுப்பு அரசியலை கட்டமைப்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிடக்கூடாது, இருக்கிற சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் அவர் எதிர்த்து அடிக்கிறார். ஒழிய கருத்தியல் ரீதியாக அவர்கள் எல்லோரும் ஒரே களத்தில் தான் நிற்பவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். மக்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள். மிக மோசமான கஞ்சா போதையில் தான் அவர்கள் இந்த மிக மோசமான இந்த ரவுடித்தனத்தை காலித்தனத்தை செய்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுடன் பேசும்பொழுது சொன்னார், நான் நீண்ட காலமாக திராவிட இயக்கத்தில் இருப்பவன், இம்மாதிரியான வன்முறையை நான் பார்த்ததில்லை, இரவுல இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்ததற்காக, பானை சின்னம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பாடாற்றியவர். திராவிட இயக்கத்தினுடைய பெரும் தூணாக இருந்து கொண்டிருப்பவர். ஒரு ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்து வந்தவர். ஜனநாயகத்தில் வாக்கு சேகரிப்பது என்பது எல்லாருக்குமான ஒரு உரிமை, கடமையாக இருக்கிறது. ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த கும்பல் வெல்ல போறதில்ல. வாக்குகளை எப்படி ஒரு 1000 ஓட்டு வாங்குறாங்களா 2000 ஓட்டு வாங்குறாங்களா இந்த தொகுதியில் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மிக மோசமாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தற்குறி கும்பலாக, ரவுடி கும்பலாக அவர்கள் உருமாறி இருக்கிறார்கள். நடிகர் பின்னர் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ரவுடிகளாக மாறி இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும். ஏன்னால் தன்னுடைய ரசிகர்களை அரசியல்படுத்தாமல் அவர் ஒரு காலித்தனமாக அல்லது ரவுடித்தனமாக ஒரு மாற்றி வருகிறார்கள், உசுப்பேத்தி வருகிறார். அவர் வெறியூட்டப்படுகின்ற ஒரு கும்பலாக மாற்றி வருகிறார் என்பதை இதன் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. அது இச்செயலை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டிக்கின்றோம். வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்தேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். நான் வன்னி அரசு என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதியேற்கிறேன்.